இப்பொழுதன்று நாம் அவரை காண்போம் என்ற வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் படிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை தந்தை எந்த அளவிற்கு திட்டம் போட்டு அழகாக வைத்திருக்கிறார். அவர் நமக்காக பிறக்க இருக்கிறார், நம் பாவங்களுக்கு கழுவாயாக பிறக்க இருக்கிறார். ஆனால் அவற்றையும் கூட தந்தை சரியான விதத்திலே கை தேர்ந்த வேலை செய்து அதனுடைய நிலையை படிப்படியாக மாற்றி இருக்கிறார். ஏனென்றால் தொடக்க நூலிலிருந்தே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பற்றிய நிகழ்வுகள் நாம் அங்காங்கே வாசிக்கலாம். ஏனென்றால் எப்பொழுது ஆதி பெற்றோர்கள் பாவத்தில் விழுந்தார்களோ அப்பொழுதே மானிட மகனுடைய தேவை இந்த உலகத்திலே தேவைப்பட்டுவிட்டது. ஏனென்றால் ஆண்டவர் இவர்களை வைத்து இந்த உலகத்தை பழுக பெருக செய்யலாம் என்று திட்டம் போட்ட பொழுது சாத்தானுடைய சூழ்ச்சியினால் மானிட மகனுடைய வருகை அங்கே தேவைப்பட்டது. உனது குதிகாலை அந்த பாம்பு தீண்டும், அந்த பாம்பினுடைய தலையை உனது விதை நசுக்கும் என்ற அந்த வார்த்தை தான் மானிட மகனுடைய பிறப்பினுடைய முதல் படி. இன்று எண்ணிக்கை நூலிலே யாக்கோப்பிலிருந்து ஒரு விண்மீன் உருவாகும் என்றால் யாக்கோப்பினுடைய குடும்பத்திலிருந்து அந்த இயேசு கிறிஸ்து உருவாக இருக்கிறார் என்பதை நமக்கு புலப்படுத்துகிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தியில நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இயேசு கிறிஸ்துவிடம் பரிசேயர்களும் சதிசேயர்களும் கேள்வியை கேட்கின்ற பொழுது அதற்குண்டான பதிலை இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுவார். ஆனால் சில நேரங்களிலே அவர்கள் யோசிக்கின்ற அளவிற்கு மீண்டும் அவரிடம் பேச முடியாத அளவுக்கும் இயேசு பதிலை சொல்லுவார். இயேசு மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவிடம் வந்து எந்த அதிகாரத்தால் இதை செய்கிறீர் என்று கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீர்கள் என்றால் எந்த அதிகாரத்தினால் இவற்றை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பதில் கேள்வி அவர்களிடம் கேட்கிறார். அவர் இயேசுவிடம் கேளுங்கள் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், திருமுழுக்கு யோவானுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்ற அதிகாரம் விண்ணிலிருந்து அருளப்பட்டதா இல்லது மக்களிடமிருந்து அருளப்பட்டதா என்று கேட்ட பொழுது விண்ணிலிருந்து அருளப்பட்டது என்று சொல்லுவோமானால் பிறகு ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்பான். மக்களிடமிருந்து அருளப்பட்டது என்றால் மக்கள் அனைவரும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், பிரச்சனை வரும் என்பதனால் மிகவும் சாதுரியமாக அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று பதில் கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்திலே, அப்படியானால் எனக்கும் எந்த அதிகாரத்தால் இவற்றை நான் செய்கிறேன் என்பது தெரியாது, சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, கடவுள் இந்த உலகத்திற்கு வந்ததின் முதல் நோக்கமே மக்களை அனைவரும் ஒருங்கிணைப்பதற்காக, உயர்ந்தவர் தாழ்வு என்ற நிலையை உடைப்பதற்காக. இந்த நிலை மாறவே இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே பிறக்க இருக்கிறார் என்பது பல 100 வருடங்களுக்கும் பல 1000 வருடங்களுக்கு முன்பே அங்கிருந்த மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்க